திருச்சிற்றம்பலம். வேளமுகத்தனை வேலனைப் பெற்றவள் ஆளி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனுக்கு ஓர் பங்கிருந்தவள் வாழி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவணரை காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் செவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிகின்ற விநாயகப் பெருமானுடைய பாதார விந்தங்களை முதற்கண் தலைமை சூட்டி பணிந்து அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கோ விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து ஆன்மீகம் அறிவோம் என்ற தெய்வ திருநிகழ்ச்சியூடாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பர்களே, நாங்கள் முருகப்பெருமானுடைய திருமூர்த்தங்களுடைய சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஓம் தாரகார்ந்த மூர்த்தியே நமக என்று சொல்லப்படுகிற மூர்த்தத்தினுடைய சிறப்பை முன்பு கூறி இடையிலே நிறுத்தியிருந்தோம். அந்த இடத்திலிருந்து இன்றைக்கு பெருமானுடைய திருவருளோடு தொடர்கிறோம். இந்த தாரகாந்த மூர்த்தத்திலே தாய் தந்தை வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து கூறினோம். இந்த வரலாற்றிலே இன்னொரு விஷயத்தை அன்பர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிவபூஜை செய்யாத சுவாமி கிடையாது. நீங்கள் பார்த்தா தெரியும், பூஜைகளிலே மிகப்பெரிய சிறந்த பூஜை சிவபூஜை. எவரவர் சிவபூஜையை சிவலிங்கத்தை எழுந்தருளச் செய்து சிவபூஜை செய்து அதன் பின்புதான் நீர் ஆகாரம் குடித்தால் என்ன, உணவுண்டால் என்ன, என்ன கடமைகள் செய்தால் என்ன செய்கிறாரோ அவருக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் இந்த நித்திய அனுஷ்டானமாகிய சிவதீட்சை பெற்று அதை சிவதீட்சையை கடைப்பிடிக்கிற போதும் சிவபூஜை செய்கிற போதும் இல்லாமல் போகும். எங்களுடைய சைவ மரபில் சிவபூஜா துரந்தர் என்று பெருமையோடு சொல்லப்படுகிற சுவாமி யார் என்றால் மகாவிஷ்ணுமூர்த்தி. மகாவிஷ்ணுமூர்த்தியை மாதிரி ஒரு சிவபூஜா துரந்தர் உலகத்திலே கிடையாது. நாங்கள் இப்போது பல பேருக்கு சிவபூஜா துரந்தர் எல்லாம் பட்டம் கொடுக்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் மகாவிஷ்ணுமூர்த்தியை கிட்ட நிற்பார்களா என்றால் முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் நாராயண பெருமானுக்குத்தான் உண்டு. என்றால் முன்னொரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த சிவபூஜைக்கு சிறந்த இடம் பூமி தான். பூமியில் செய்கிற சிவபூஜைக்கு அதிக சக்தி உண்டு. அதனாலே விண்ணுள்ளவர்கள் கூட பூமிக்கு வந்து சிவபூஜை செய்த வரலாறுகள் நிறைய உண்டு. இந்திரன் செய்திருக்கிறான், அதே போல ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி செய்திருக்கிறார், இன்னும் பல தெய்வங்கள் செய்திருக்கிறார்கள். இப்போ நாராயண பெருமான் சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்காக பூமியிலே வந்து சிவபூஜை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் 1000 தாமரைப்பூ சிவலிங்க பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்து சிவபூஜை செய்வதாக சங்கல்பம் செய்து கொள்ளுகிறார். சிவபூஜையிலே சங்கல்பம் செய்வது, பவித்திர மோதிரம் அணிந்து சங்கல்பம் செய்வது மிக முக்கியமானது. இதை பற்றி நான் முன்பும் கூறியிருக்கின்றேன். சங்கல்பிக்காத காரியம் வெற்றி பெறாது. சங்கல்பம் செய்துதான் எதையும் செய்ய வேண்டும். ஒரு நாளும் 1000 தாமரைப்பூ வைத்து சங்கல்பம் செய்து சிவபூஜை செய்கிறது என்று சங்கல்பம் பண்ணி செய்கிறார். ஒரு நாளும் இப்படி செய்து கொண்டு வருகிற போது அவருடைய பக்தி சிவபூஜை உச்ச நிலையை கண்டு சிவபெருமானை ரொம்ப மனசை குளிர்விச்சது. சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தியது நாராயண பெருமானுடைய சிவபூஜை. இந்த இவருடைய பக்தித்துவத்தையும் சிவபூஜையினுடைய தனித்துவத்தையும் உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆதிபரம்பொருளாகிய சிவபெருமான் முடிவெடுக்கிறார். இதனால் சிவபெருமான் ஒரு நாள் ஒரு தாமரைப்பூவை மறைத்து விடுகிறார். 999 தாமரைப்பூ கிடைக்கிறது. எங்கு குளங்கள், ஏரிகள், சோலைகள் எங்கு தேடியும் ஒரு தாமரைப்பூ கிடைக்கவில்லை. நாராயண பெருமானுக்கு பெரிய கவலை. இவ்வளவு நாளும் இப்படி பிரச்சனை இல்லையே, இன்றைக்கு வந்து ஒரு தாமரைப்பூ இல்லையே, அப்போ நான் சங்கல்பம் பண்ணினபடி, நான் விரதம் போல சங்கல்பம் பண்ணினபடி 1000 தாமரைப்பூ சமர்ப்பிக்க முடியாமல் போகிறதே, இது என்ன பரமேஸ்வரா குறையோ, நான் என்ன பாவம் செய்தனோ என்று நாராயண பெருமான் ரொம்ப வேதனையும் கஷ்டமும் படுகிறார், துன்பப்படுகிறார். இப்படி துன்பப்பட்டு கொண்டு நாராயண பெருமான் வேதனைப்பட்டு கொண்டு ஒரு கட்டத்திலே யோசிக்கிறார், என்னதான் தடை வந்தாலும் சிவபூஜையை விடக்கூடாது. எல்லாரும் என்னுடைய கண்ணை எல்லாரும் கமலக்கண்ணன் கமலக்கண்ணன் என்று சொல்லுகிறார்கள், என்னுடைய கண்ணை தாமரைப்பூ போல இருக்கு என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த தாமரைப்பூவாக இந்த கண்ணையை கொடுத்து விடுவோம் என்று அம்பை எடுத்து அம்பால் குத்தி கண்ணை தோண்டி எடுக்க போகிறார்.
அந்த உச்சமான நிலையிலே சிவபரம்பொருள் சிவலிங்கத்துக்குள்ளாலே கையை நீட்டி நாராயண பெருமானுடைய அந்த முயற்சியை தடுத்து, அப்பா நாராயணா, உன்னை போல ஒரு சிவபக்தனை எங்கும் நான் கண்டிலேன். நீதான் பெரிய சிவபக்தன், சிவ பூஜையில் உச்சத்தை காட்டியவன். உன் அழகான ஒரு கண்ணையே எடுத்து எனக்கு சமர்ப்பிக்க நினைத்தாய். உன் பக்திக்கு இறங்கினேன் என்று சொல்லி யாருக்கும் கிடைக்காத மிக சிறந்த தெய்வீக படைக்கலமாகிய சக்கராயுதத்தை சிவபெருமான் நாராயண பெருமானுக்கு கொடுக்கிறார். சிவனிடம் இருக்கிற சக்கரம் விஷ்ணுவனுடையத, அந்த சிவனிடம் இருக்கிற சக்கரம் இப்போ விஷ்ணு போகிற, இப்போ விஷ்ணுடைய இருக்கிற சக்கரம் சிவனுடையதல்ல, அந்த நாராயணுடையதல்ல, சிவபெருமானுடையது. ஆகவே இந்த அது அந்த சக்கராயுதத்தின் சக்தி உங்களுக்கு தெரியும், அது தர்ம சக்கரம், அதுக்கு நிகரானது எதுவும் இல்லை. அந்த சக்கர ஆயுதத்தை உவந்து சிவபெருமான் கொடுக்கிறார் இந்த சிவபூஜைக்கு மெச்சி. இது சேந்தனார் திருப்பல்லாண்டிலே படிக்கிற போது, எங்களுக்கு எல்லாரும் படிப்போம், நாங்கள் அதை சிந்திப்பதில்லை. அந்த அந்த இடம் வருகிற போது இந்த நாராயணுடைய சிவபூஜையினுடைய உச்சத்தை சிந்திக்க வேண்டும். பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பாற்கடல் இந்த பிரான் மாலிற்று சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னிய தில்லைதனுள் ஆலிற்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பல மேடமாக பாலிற்று நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு குருதுமே. ஒரு அற்புதமான திருப்பல்லாண்டு. இந்த திருப்பல்லாண்டில் நீங்க பார்த்தா தெரியும், மாலுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன். திருமாலுக்கு சக்கராயுதத்தை, தன்னுடைய மிகச்சிறந்த சக்கராயுதத்தை கொடுக்கிறார் சிவபெருமான் அந்த சிவபூஜைக்கு இறங்கி. சிவபூஜையை பக்தியோடு உயர்வாக செய்கிற போது சிவனார் என்ன செய்வார் என்பதற்கு இந்த விஷ்ணுடைய வரலாறு உதாரணம், வேறு எதுவும் நான் பார்க்க தேவையில்லை. எவரொருவர் சிவபூஜையை ரொம்ப ரொம்ப பக்தியோடு காலை மாலை மதியம் இல்லாட்டி ஒரு நேரமாவது ஒழுங்காக செய்து கொண்டு வருவாராயிருந்தால் சிவபெருமான் கருணாமூர்த்தி, கருணே வடிவமான சிவபெருமான், அன்புக்கிருங்கிற சுவாமி இறங்கி அத்தனையும் கொடுப்பார். அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி எல்லா வகையான நன்மையையும் புரிவார் என்ற ஒரு தனித்துவத்தை இந்த வரலாற்றை தவிர வேறு ஒரு வரலாறு எங்களுக்கு தேவையில்லை. அவை அழகாக சேந்தனார் திருப்பல்லாண்டிலே பாடுகிறார். வேறு இடங்களில் பல இடங்களை சுட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிவபூஜை அவர். நாராயண பெருமான் சிவபூஜை செய்கிறார். முருகப்பெருமான் சூராதி சூரர்களை சம்காரம் செய்வதற்கு முன்பு சிவபூஜை செய்கிறார். ஒரு நாளும் சிவபூஜை செய்கிறார். முருகப்பெருமான் ஷேய் குழந்தையாக இருந்து சிவபூஜை செய்த இடம் இந்தியாவிலே திருச்சேங்கலூர். இப்போவும் அந்த ஊர் இருக்கிறது. ஷேயாகிய முருகப்பெருமான் சிவபூஜை செய்த இடமாகியவலா திருச்சேங்கலூர் என்று பெயர் இருக்கு. ஆரம்பத்திலேயும் சிவபூஜை தொடர்ந்து செய்துதான் வரம் பெற்ற சூரன், தாரகன், சிங்கமுகாசூரன் ஆக்களை மாற்றி அமைத்தினார். அவருடைய வரங்களை எல்லாம் அழித்து அவர்களை வேறொரு மாற்றினார். பின்பு என்னதான் இருந்தாலும் சூரன் தவவரம் பெற்றவன், சிவனிடமிருந்து வரம் பெற்றவன். அந்த வரம் பெற்ற சூரனை சேவலும் மயிலாக மாற்றியதும் ஒரு தோஷம்தான். அந்த தோஷத்தை நீக்க வேண்டும் என்று திருச்செந்தூரில் இப்போது மூலஸ்தானத்துக்கு பின்னுக்கு உங்களுக்கு தெரியும் 5 சிவலிங்கங்களை வைத்து முருகப்பெருமான் தாமரை பூ கொண்டு, ராஜ புஷ்பம் என்று சொல்லப்படுகிறார். புஷ்பங்களுக்குள்ளே ராஜாவாக இருப்பது தாமரை பூ. அந்த தாமரை பூவை வச்சு பூஜை செய்கிறார். 5 லிங்கம், வாயுலிங்கம், தேலிங்கம், ஆகாயலிங்கம், பிருதுவிலிங்கம், அப்புலிங்கம், 5 லிங்கங்களையும் வச்சு நான் போய் அந்த குகைக்குள்ளே பார்த்திருக்கிறேன். அற்புதமான லிங்கங்கள். அந்த லிங்கங்களுக்கு முருகப்பெருமானை சிவபூஜை செய்கிறார். அழகான ஒரு காட்சி. அந்த சிவபூஜை செய்து கொண்டிருக்கிற போது தேவர்கள் எல்லாம் அரோகரா என்று, முருகா, சண்முகா, தேவசேனாதிபதியே என்று தங்களுடைய நன்றி கடனை அரோகராண்டு சொல்லி கும்பிடுகிறார்கள். கும்பிடுகிற போது அற்புதமாக பார்க்கிறார் முருகப்பெருமான் கையில பூஜை செய்து அந்த தாமரை பூவோடு அப்படி திருக்கடைக்கண் பார்வை கொண்டு பார்க்கிறார். அந்த பார்வைக்கு அதுக்குள்ள சக்தி நாங்கள் ஒரு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அன்பர்களே, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அதி மகோன்னத சக்தி. அந்த சிவபூஜை செய்து கொண்டு கையிலே தாமரை பூவோடு தேவர்களுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து ஆசீர்வதிக்கிற சிறப்பு. இதுதான் திருச்செந்தூரில் ஒரு தனித்துவம். சுனாமி வந்த போதும் திருச்செந்தூர் கொண்டு நடக்கவில்லை. ஒல்லாந்தர் போத்துக்கேர் அழிக்க முயற்சித்த போதும் அழிக்க முடியவில்லை. எதுவுமே நடக்கவில்லை திருச்செந்தூருக்கு. அதுக்கு காரணம் என்னவென்றால் அப்படி பல அற்புதங்கள் அந்த திருச்செந்தூரில் இருக்கிறது. அருணகிரிநாதர் அழகாக ஒரு திருப்புகழை பாடுவார்.
பரிமளகளப சுகந்த செந்தத்தனமானார் படையம படையன அந்திக்குங்கட்கடையாலே வரியலி நிறமுறர் குங்குட்கங்குட்கருளாலே மறுகிடும் அருளினை இன்புற்றன் புற்றருள்வாயே அரிதிருமருக கடம்பல் தொங்கல் திருமார்வா அலை குமுகுமுவென வெம்பற்கண்டி தெரிவேலா திரிபுரதகனரும் வந்திற்குஞ்சர் குருநாதா ஜெய ஜெய கரகர செந்தில் கந்த பெருமாளே செந்தில் கந்த பெருமாளே. அற்புதமான ஒரு திருப்புகழ். நாங்கள் எப்போதும் பாடமாய்க்கணும். அங்கே குருவாக அவரை பாடுகிறார் அருணகிரிநாதர். எப்படிப்பட்ட குரு? சிவபூஜை செய்கிற குரு. அப்ப சிவபூஜை செய்கிற குருவாக பெருமையோடு சொல்கிற ஒரு தனித்துவம் அங்கே இருக்கிறது. இதே மாதிரி கணபதி சிவபூஜை செய்கிறார், வீரபத்திர சிவபூஜை செய்கிறார், பைரவர் சிவபூஜை செய்கிறார், ஐயனார் சிவபூஜை செய்கிறார். எல்லாருமே சிவபூஜை செய்கிற கடவுளாக இப்பவும் அந்த தெய்வங்கள் சிவபூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறது. தங்களுடைய சக்திகள், தங்களுடைய அற்புதங்கள், தங்களை உயிர்கள் வேண்டுகிற போது அவர்களுக்கு அருள் கொடுப்பதற்காக எல்லாம் சிவபூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெருமையை எல்லோரும் உணர வேண்டும். இது ஏன் சொல்கிறோம் என்றால், தாய் தந்தையை பேணாது விடக்கூடாது. தாய் தந்தையை பேண வேண்டும். இப்போது முருகப்பெருமான் ஆறுமுக சுவாமி சதாசிவ 15 முகங்களுடைய சதாசிவமூர்த்தியையும் அம்பாளையும், சதாசிவத்தினுடைய சக்திக்கு பேர் மனோன்மணி. சதாசிவத்தினுடைய சக்தி, சதாசிவம் அருள் திருமேனி. அந்த அருவுருவத் திருமேனி, அருள் திருமேனியை அதோடு இருப்பது மனோன்மணி அம்பாள். அந்த மனோன்மணி அம்பாளும் முருகப்பெருமானுக்கு அனுக்கிரகம் கொடுக்கிறார். அம்மா மனோன்மணியே, ஆதிசிவ மனோன்மணியே, இம்மாநிலம் பூத்தவளே, எமை காத்தவளே, அம்மா மனோன்மணியே, 5 எழுத்தாகிய அம்மா மனோன்மணியே. என் குரு அடிக்கடி அருக்கவி அவர்கள் பாடுவார். அவருக்கு அருள் கொடுப்பது மனோன்மணியினுடைய வாக்கு. முருகப்பெருமான் ஆறுமுக சுவாமி வணங்கிவிட்டு போகிறார். தாரகாந்தனோடு பயங்கரமான போர் நடக்கிறது. கடுமையான போர். ஏறக்குறைய 21 நாட்கள் அந்த போர் நீடித்தது என்று புராணம் சொல்லுகிறது. முருகப்பெருமான் ஒரு சக்தி படைத்த சுவாமி. 21 நாள் அந்த தாரகாந்தனோடு போர் செய்தார் என்றால் எங்களுக்கு தெரிய வேண்டும் தாரகாந்தன் எவ்வளவு தவம் செய்தவன். அவனுடைய தவபரத்தாலே அவனை இலகுவில வெற்றி கொள்ள முடியவில்லை. 21 நாட்கள் முருகப்பெருமான் ஆறுமுக சுவாமி தாரகாந்தனோடு போர் செய்து படிப்படியாக அவன் தவம் செய்து பிரம்மதேவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட சக்திகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புடுங்கி எடுக்கிறார் முருகப்பெருமான். புடுங்கி எடுத்து 21வது நாள் வருகிற போது ஒரு வெள்ளிக்கிழமையில் அவனை வதம் செய்கிறார் முருகப்பெருமான். வதம் செய்து ஆறுமுக சுவாமியாக காட்சி கொடுக்கிற போது தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு பூமாரி சொரிந்தார்கள். அந்த நேரத்திலே பூமாரி சொரிகிற போது முருகப்பெருமான் 6 முகங்களோடு 12 கரங்களோடு கையிலே வேலாயுதத்தோடு தாரகாசூரனை வதம் செய்து காட்டிய காட்சி தான் ஓம் தாரகாந்த மூர்த்தியே நமக என்று சொல்கிறது மந்திரம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை விளங்க வேண்டும் அன்பர்களே. இந்த தாரகாசுரன் வேறு, கந்தபுராணத்திலே சூரவன்மனுடைய தம்பியாகிய தாரகன் வேறு. இதை வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சில பேர்களிலே சில அசுரர்கள் காலத்துக்கு காலம் பிறந்திருக்கிறார்கள். அந்த சூரன், சிங்கன், தாரகன் என்ற அசுரன் வேறு, அதிலே வேறு தாரகன் வேறு, இங்கே தாரகாசூரன் வேறு. ஆகவே இந்த அடிப்படையிலே முருகப்பெருமான் தாரகாசூரனை சிவனுடைய ஆஞ்ஞையின்படி வதம் செய்து தேவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை நீக்கி காட்சி கொடுத்தார். அந்த திருமூர்த்தந்தான் ஓம் தாரகாந்த மூர்த்தியே நமக என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதிலே 6 முகம் 12 கரங்கள் கையிலே வேலாயுதத்தோடு முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிற மூர்த்தமாக இந்த மூர்த்தத்தை பார்க்கிறோம். இந்த மூர்த்தத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், எத்தகைய வரம் பெற்று என்ன அழியாத வரம் பெற்று கொடுமைகளை செய்தாலும் அந்த கொடுமைகளில் இருந்து தப்புவதற்கு நீங்கள் இந்த தாரகாமூர்த்தத்தை வணங்க வேண்டும். உங்களுக்கும் இந்த உலகத்திலே பல இடைஞ்சல்கள் வரலாம். வேலை செய்கிற இடத்துல இடைஞ்சல் வரலாம், அல்லது குடும்பத்திலே இடைஞ்சல் வரலாம், அல்லது உற்றவர்களால் துன்பம் வரலாம். தொடர்ச்சியாக தாங்க முடியாத வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்து கொண்டு போகலாம். அப்படி வருகிற போது
யாராலும் அடக்க முடியாத இருக்கிற துன்பங்களை அடக்குவதற்கு இந்த தாரகாந்த மூர்த்தத்தை ஆர்மசாமியை பிரார்த்தனை பண்ணி ஓம் தாரகாந்த மூர்த்தியே நமக என்று பிரார்த்தனை பண்ணி அந்த தாரகாமூர்த்தத்தை நீங்கள் ஜபம் பண்ணி வழிபாடு செய்வீர்களானால் உங்களுக்கு ஏற்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் அந்த தாரகாந்த மூர்த்தம் பொடிபட நீக்கி உங்களுக்கு நல்லருள் புரியும் என்பதை இந்த இடத்திலே இந்த திருமூர்த்தத்தினுடைய பெருமையோடு நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஆகவே இந்த மூர்த்தத்தினுடைய சிறப்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தாரகாந்தனுடைய கமலாக்கன், வித்யுன்மாலி, தாரகாக்கன் 3 பிள்ளைகள், அவங்க 3 கோட்டைகளை வச்சு அவங்க பேர்ந்து தந்தைக்கு பிறகு பெரிய அட்டகாசங்களை விடுகிறார்கள். அந்த நேரத்தில் திரும்பவும் தேவர்கள் முறையிடுகிற போது சிவபெருமான் அவர்களை அழிப்பதற்காக ஒரு தேரை செய்ய சொல்லுகிறார். அந்த விஸ்வகர்மா கொண்டு மிக பிரமாண்டமான தேரை தேவர்களுக்கு செய்கிறார்கள். அந்த தேரிலவே அந்த 3 அசுரர்களையும் அழிப்பதற்காக மகாவிஷ்ணுமூர்த்தியே அங்கே அம்பாக இருந்தார் என்று சொல்வார்கள். அக்னியை அந்த அம்பினுடைய நுனியிலே வைத்தார் என்று சொல்வார்கள். மகாமேரு வேலையை வில்லாக வளைச்சி வாசிவி பாம்பு என்ன அங்கே அந்த வில்லுக்கு நானாக போட்டெல்லாம் பெரிய ஏற்பாடெல்லாம் செய்வார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த தாரகாவனத்து மன்னிக்க வேண்டும், இந்த தாராக்கன் மற்ற வித்யுன்மாலி இந்த 3 முப்புற அசுரர்களை அழிப்பதற்காக சிவபிரான் புறப்படுகிற போது விநாயகரை வழிபடவில்லை என்று ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. விநாயகப் பெருமானுக்கு கணங்களுக்கு தலைவராகவும் யார் என்ன காரியம் செய்தாலும் விநாயகப் பெருமானை உன்னை முதலிலே தொழுதுதான் என்ன காரியம் செய்யணும், அப்போதான் அந்த காரியம் சித்திக்கும் என்று சிவனே வரம் கொடுத்தார். சிவனே அதை மறந்து விட்டார் என்றும், இதனால் விநாயகப் பெருமான் ஒரு எலியாக வந்து அச்சை பொடிபடச் செய்தார். அச்சு உடைஞ்சது. சிவபெருமான் திடுக்கிட்டு போனார். பரமபதியாக தனக்கே யாரோ விக்கிரம் செய்துவிட்டான் என்று பார்த்தால் கீழே எலிவடிவத்திலே பிள்ளையார் காட்சி கொடுத்தார். அப்போதுதான் நானே வரத்தை தந்து விட்டு நானே மறந்து விட்டேன் அப்பனே, என் மூத்தோனே, என் மூத்த புதல்வா என்று மன்னிப்பு கேட்டு கணபதிக்கு பூஜை செய்தாரான் சிவபிரான் என்று சொல்லுகிறது வரலாறு. அப்படி கணபதிக்கு பூஜை செய்துவிட்டு இனி தேர் ஒன்றுக்கும் ஆகாது என்று கருதி முப்புறங்களை பார்த்து புன்சிரிப்பு செய்தார். முப்புறம் என்பது மும்மலம் என்று திருமந்திரம் அற்புதமாக திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுகிறார். ஆணவம், கண்மம், மாயை என்பதுதான் முப்புறங்கள். அந்த இரும்புக்கோட்டை, பொன்கோட்டை, வெள்ளிக்கோட்டை 3 கோட்டைகளையும் அம்பு அதெல்லாத்தையும் விட்டுட்டு தேர் எல்லாத்தையும் விட்டுட்டு சிவபெருமான் ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிற போது முப்புறங்களும் எரிந்து சாம்பலானது என்பது வரலாறு. அதன்படி அந்த அற்புதத்தை நாங்கள் பார்க்கிறோம். அருணகிரிநாதர் அழகாக இந்த கதையை தன்னுடைய திருப்புகழை சொல்லுகிறார். கெத்தல நிறகனி அப்பமுட அவல்புரி கப்பிய கைமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறவ கற்பகேனவின கடிதகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்பையா மதையானை மத்தளவைரனை உத்தம புதல்வனை மட்டவுள் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடவின முற்படு கிரிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. பிள்ளையார் சொல்லுகிறார், முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று பெருமையோடு சொல்லுவார். அது பிள்ளையாருடைய மகிமையும் அதில் காட்டுகிறது. அதே நேரம் சிவபெருமான் நினைத்தால் எதையும் அவர் எப்படியும் செய்யக்கூடிய வல்லமை உடையவர் என்பதை தேவர்கள் கொடுத்த தேர் அம்புவில் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் முப்புறங்களை மெரிச்சார் என்பது வரலாறு. இந்த வகையிலே இந்த அசுரர்களுடைய வதம் பற்றிய வரலாறுகள் வருகிறது. அன்பர்கள், இந்த தாரகாந்த மூர்த்தத்தினுடைய சிறப்பை உணர்ந்து உங்களுக்கு மிக பயங்கரமான துன்பங்கள், துயரங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிற போது இந்த தாரகாந்த மூர்த்தத்தை சொல்லி அந்த நாமத்தை சொல்லி முருகனை வழிபட்டால் நிச்சயமாக முருகன் வந்து உங்களை அந்த துன்பங்களிலிருந்து ஈடேற்றி காப்பாற்றுவான் என்பதிலே ஐயமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய உரையரங்கை உளவிலே நிறைவு செய்து கொள்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம்.